கிரியை வேதம் மேன்மைப்படுத்துறதே கிடையாது, கிருபையை தான் மேன்மைப்படுத்துகிறது. கிருபையை எப்படி பழைய ஏற்பாட்டில் மேன்மைப்படுத்துகிறது? அதனால தான் பாருங்க, எப்பவுமே இளையவனை தேர்ந்தெடுக்கிறாரு. காயின் ஆபேல்லாம் ஆபேல் தான், இஸ்மேல் ஈசாக்குன்னு வரும்போது ஈசாக்கு தான், ஏசா யாக்கோபுன்னு வர்றப்ப இளையவனாகிய யாக்கோபு தான். இப்போ மனாசே ஈப்ராயிம் வரும்போது இளையவனாகிய ஈப்ராயிம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோசே இளையவன், கிதியோன் இளையவன், தாவீது இளையவன், எல்லாம் இளையவனா தேர்ந்தெடுக்கிறார். ஏன்? என்ன சொல்ல வர்றாரு? நீங்க தகுதி உள்ளவர்களுக்கு தரப்படும் நினைக்கிறீங்க. இல்ல, கிறிஸ்டியானிட்டி அப்படிப்பட்ட மார்க்கம் கிடையாது. தகுதி உள்ளவனுக்கு அல்ல, தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படுகிற தயவுதான் கிருபை. கர்த்தர் சொல்றாரு, லெஃப்ட் அவுட் மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நீங்க எதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு உரிமை இல்லைன்ட்டாங்களா? தகுதி இல்லைன்ட்டாங்களா? நீங்க குவாலிஃபைட் இல்லைன்ட்டாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆளுகளை தான் நான் சொல்றேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நேரத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டும் கிருபை பாருங்க. அது நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு யாராவது எனக்கு தகுதி இல்லைங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதி, எத்தனை பேர் ஜெபம் வரும்போது கேட்பாங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாராங்க, வாழ்க்கையில் இப்படிலாம் போயிட்டேன், தப்பா போயிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரா? நான் ஒன்றை பார்க்கறது ரெண்டாவது குமாரன் பாவம், என்னை ஆசீர்வதிப்பாரா? என்னை ஏற்றுக்கொள்வாரா? எனக்கு தகுதி இருக்குதா? எனக்கு கிடைக்குமா? என்னை கூட ஆசீர்வதிப்பாரா கர்த்தர்? அவங்க எல்லாம் இந்த 2 செகண்ட் சென்ஸ் தான். எல்லா செகண்ட் சென்ஸுக்கும் ஒரு நல்ல நியூஸ் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்.